Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா conditional statements if else. Almost every programலையும் நம்ம வந்து conditional statement யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த condition true இருந்துச்சுன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லனா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் எழுதுவோம். இப்போ conditional statement என்னன்னா if else தான் conditional statements சொல்லுவாங்க. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இப்போ வெயிட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல 17 ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுத போறோம்னா இந்த வெயிட் வந்து 70 above இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட்னு பிரிண்ட் பண்ணணும். இதே 40 below இருந்துச்சுன்னா அண்டர் வெயிட்னு பிலோ பண்ணணும். ஸோ 40 to 70 இருந்துச்சுன்னா நார்மல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் எழுதலாம்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் வந்து எப்படி சின்டாக்ஸ் இருக்குன்னா இஃப் ஃபாலோடு பை கண்டிஷன், அதாவது வெயிட் வந்து ஃபஸ்ட்டு 70 above இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதுதான் கண்டிஷன். எப்பயுமே இஃப் கண்டிஷன் முடியும்ன்றப்ப நம்ம ஒரு கோடை ஆட் பண்ணோம். அப்போனா தான் பைத்தானுக்கு தெரியும் இது வந்து இஃப் கண்டிஷன்னு. இது வந்து சின்டாக்ஸ் ஆட்டம். சின்டாக்ஸுங்கிறது ப்ரோக்ராமிங்கில் கிராமர் போல். ஸோ இதை நம்ம விட்டோம்னா சின்டாக்ஸ் எரர் அடிக்கும். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே ஸ்பேஸ் தள்ளி தான் நமக்கு வந்து கர்சர் வருது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஏன் இப்படி இன்டென்ட் ஆகி வருதுன்னா நம்ம இந்த இன்டென்டேஷனுக்குள்ளே, அதாவது ஸ்பேஸ் தள்ளி இந்த இஃபுக்குள்ளே அடிக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த இஃபோட ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் பிரிண்ட் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், மறுபடியும் பிரிண்ட் கொடுத்தேன்னா இந்த ரெண்டு பிரிண்ட்டுமே இந்த இஃப் கண்டிஷனோட கோடுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் ஒரு பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் இந்த ரெண்டு பிரிண்ட்டையும் வெளியில் ஸ்பேஸ் விடாமல் கொடுத்தேன்னா இந்த இஃப் கண்டிஷன் வேற, இந்த பிரிண்ட் வேறன்னு பைத்தான் இன்டர்பிரட்டர் எடுத்துக்கும். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம் வருவோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா வெயிட் வந்து 70 above இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட்னு பிரிண்ட் பண்ணணும். அப்போ பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஓவர் வெயிட். இதோட நம்ம வந்து ஒரு சஜஷனும் கொடுக்கலாம். ஃபாலோ டயட். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். Alt Shift F10. ஏன் இங்கே வந்து நமக்கு ஒன்றுமே பிரிண்ட் ஆகலைன்னா நான் வெயிட் ஈக்குவல் டு 70 கொடுத்தேன், பட் இங்கே வெயிட் கிரேட்டர் தென் 17 கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் இப்போ இங்கே 18 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஓவர் வெயிட் ஃபாலோ டயட். நம்ம இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கடைசியாக வந்து ஒரு லைன் பிரிண்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த பிரிண்ட் வந்து இந்த இஃப் ட்ரூ ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் 80 கொடுத்துருக்கேன். ஸோ 80 வந்து ஓவர் வெயிட்டு, அதனால ஓவர் வெயிட்னு பிரிண்ட் ஆகி ஃபாலோட் ஆகி டெஸ்ட் கம்ப்ளீட்டட். ஒருவேளை நான் இங்கே வந்து 8ன்னு 79 கொடுக்குறேன். 79 வந்து 70யோட கூட தான். 69 கொடுக்குறேன். 69 வந்து 70யோட கம்மி. இதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதவே இல்லை. அப்போ இந்த இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, பட் இந்த பிரிண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இது வந்து இஃப்க்குள்ளே இல்லை, வெளியில் இருக்கு. அதனால இது வந்து டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். டெஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நம்ம மித்த ரெண்டு கண்டிஷனையும் எழுதுவோம். அடுத்து நான் என்ன சொன்னேன், 40 விட வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் வெயிட்னு சொன்னேன். அது நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து elifன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம். elifங்கிறது எதுனா else if தான் நம்ம elifன்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணும், வெயிட் இஸ் லெஸ் தென் 40, print under weight, print ஒரு சஜஷனும் நம்ம இதோட சொல்கிறோம். eat well. கடைசியாக இது எதுவுமே கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்து ஒரு எல்ஸ் கொடுக்குறோம். அதில் என்ன சொல்கிறோம், ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ட்ரூவாக ஆகலைன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்லியிருந்தோம், நார்மல்னு சொல்லிட்டோம். அப்போ பிரிண்ட்
you are normal. Good அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நான் 69 கொடுத்துருக்கேன். 69ங்கிறது என்னது? கரெக்டான வெயிட்டு. இப்போ ரன் பண்ணோம்னா ஸோ யூ ஆர் நார்மல். இப்போ ரன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ 69 வந்து 70யை விட பெருசாக இருக்கா? இல்லை, அதனால ஓவர் வெயிட் கிடையாது. அடுத்து என்ன செக் பண்ணுது? 40யை விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுது. அதுவும் தப்பு, இங்கேயும் ஃபால்ஸ் தான் வருது. அதனால இதையும் எக்ஸிட் பண்ணிட்டு வேற எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ 69 வந்து கரெக்ட் வெயிட், யூ ஆர் நார்மல்னு சொல்லுது. இப்போ ஒருவேளை நான் இங்கே வந்து 39 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்? 39 வந்து இந்த வெயிட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ 39 கிரேட்டர் தென் 70யா? இல்லை, அப்போ ஓவர் வெயிட் கிடையாது. அடுத்து எல்ஸ் இஃப் வருது. 39 40யோட கம்மியாக இருக்கா? ஆமாம். அப்போனா அவன் வந்து அண்டர் வெயிட்னு அர்த்தம். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இது ட்ரூ ஆச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஏன்னா இந்த வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் இது ரெண்டு வேல்யூ தான் இது பிரிண்ட் பண்ணும். அதாவது நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த இஃப் எல்ஸை விட்டு வெளியில் வந்துடும் நம்ம கண்டிஷன். ஸோ இங்கே ட்ரூ ஆனனால இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் அண்டர் வெயிட் ஈட்வெல்னு சொல்லிட்டு டெஸ்ட் கம்ப்ளீட்டட்னு காட்டுது. ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.